சூரிய பிரபா. நாகரிக வளர்ச்சிங்கிறது மனிதர்களோட சிந்தனையில, செயல்ல, ரசனையில, வாழ்வியல் நெறிகள்ல, நடை, உடை, பாவனைகள்ல வர மாற்றங்களோட ஒட்டுமொத்த தொகுப்பு. ஒவ்வொரு முறையும் ஒரு பெரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கும் போது அந்த இடத்துல ஒரு புதுமை பிறக்குது, ஒரு புரட்சி பிறக்குது. அதே நேரம் ஒரு நல்ல மாற்றம் வர்றதுக்கு 1000 தடைகளும் பிறக்குது. ஆனா எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் பிறந்தாலும், எவ்வளவு அடக்குமுறைகள் அச்சுறுத்தினாலும் அதை எல்லாத்தையுமே உடைச்சி எறிஞ்சிட்டு பெண்கள் இப்போ எல்லா துறைகள்லயும் வேகமா முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. வணிகம், தொழில், நிர்வாகம், நிதி மேலாண்மைன்னு தற்கால வர்த்தகத்தை தீர்மானிக்கிறது எது தெரியுமா? நம்மளோட சேமிப்பும் சொந்தமா தொழில் தொடங்க நாம போடுற முதலீடும் தான். அம்மா செலவு பண்ண காசு போக மீதி காசை உப்பு டப்பாக்குள்ள மறைச்சு வைக்கிறதுல நாம சேமிப்ப கத்துக்கிறோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க பாடங்கள் தான் நம்மள பிற்காலத்துல தொழில் வல்லுநர்களா, தொழில் முனைவோர்களா மாத்துறதுக்கு ஊந்துகோலாக இருந்திருக்கு. அப்படி பார்த்தா இந்த விஷயத்துல ஏற்கனவே எக்ஸ்பர்ட்டா இருக்கிற நம்ம பெண்கள் களத்துல இறங்கினா மாஸ் தானே. கிரிக்கெட்ல நல்லா பேட் பண்ண தெரிஞ்சவங்கள பேட்ஸ்மேன் சொல்றோம், நல்லா பவுலிங் போட தெரிஞ்சவங்கள பவுலர்னு சொல்றோம். ஆனா ஆல்ரவுண்டர்னு யார சொல்றோம் தெரியுமா? பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு யார் ஒருத்தர் இப்படி எல்லா விஷயத்திலையும் சிறப்பா செயல்படுறாங்களோ அவங்கள தான் ஆல்ரவுண்டர்னு சொல்றோம். அப்படி ஒரு ஆல்ரவுண்டர் தான் சூரிய பிரபா. முன்னாள் ஐடி ஊழியர், இந்நாள் தொழில் முனைவர். தமிழ், ஆங்கிலம்னு 2 மொழிகளும் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு பிடிச்ச பாஷை ஒண்ணு இருக்கு, அதுதான் அவங்களோட புன்னகை. தேனி, திண்டுக்கல், பழனின்னு நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூனை நிறுவி அதை வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க சூரிய பிரபா. எப்படி 5 பிரான்ச்சைஸையும் நடத்திக்கிட்டு குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் நேரம் ஒதுக்க முடியுதுன்னு கேட்டதுக்கு அவங்க பாணியில அழகா ஒரு புன்னகை கோர்த்தபடி பேச தொடங்கினாங்க சூரிய பிரபா. அனைவருக்கும் வணக்கம். நான் நேச்சுரல்ஸோட ஃப்ரான்சிசி பார்ட்னர். ஐ ஆம் ரன்னிங் 5 சலூன்ஸ். சாலிகிராமம், திண்டுக்கல், தேனி பிசிப்பட்டி, தேனி அள்ளிநகரம் அண்ட் பழனி. என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்தில் இருக்க வேடசந்தூர் தாலுக்காவில் எருதப்பன்பட்டிங்கிற கிராமம். என்னோட ஃபேமிலி பாரம்பரிய விவசாய குடும்பம். பெண் குழந்தைகளை போய் படிக்க வச்சு எதுக்கு காசை கரியாக்குறீங்கன்னு கேட்டவங்க மத்தியில என் 2 பெண் குழந்தைகளையும் நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து காட்டுவேன்னு சவால் விட்ட அப்பா மேல எப்பவுமே பிரியம் சூரிய பிரபாவுக்கு. தன் மேல அப்பா நிறைய நம்பிக்கை வச்சிருக்காருன்றத உணர்ந்து சின்ன வயசுல இருந்தே படிப்பு, விளையாட்டு, பேச்சு போட்டின்னு எல்லாத்துலயுமே பங்கெடுத்துக்கிட்டு அப்பாவுக்கு ஏத்த பொண்ணா எல்லா விஷயங்கள்லயும் சிறப்பா செயல்பட தொடங்கினாங்க. கூர்மையான கவனம், கடுமையான உழைப்பு, தனித்திறமை, இதுதான் சூரிய பிரபாவோட பிளஸ்னே சொல்லலாம். படிப்பை முடிச்சிட்டு ஒரு தனியார் ஐடி நிறுவனத்துல டெவலப்மெண்ட் டெஸ்டரா பணிபுரிய ஆரம்பிச்சாங்க. கல்யாணம், குழந்தைகள்னு ஒரு அழகான வாழ்க்கையும் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையோட செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கினாங்க சூரிய பிரபா. செகண்ட் டெலிவரிக்கு அப்புறமா ஐடி வேலையை விட்ட சூரிய பிரபா தொழில் தொடங்கலாமா இல்ல மறுபடியும் ஐடி ஊழியராவே தன்னோட பணிகளை தொடரலாமான்னு குழப்பத்துல இருந்தாங்க. அப்போதான் நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூன் பத்தி ரொம்பவே எதேர்ச்சியா தெரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஒரு ஷேடோ மாதிரி வந்தது தான் நேச்சுரல்ஸோட சைன் போர்டு. அப்போது எனக்கு வீடு சின்மய நகர். நான் நிறைய டைம் சாலிகிராம் சைடு ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராவல் பண்ணும்போது இந்த சலூனை பார்த்துட்டு பார்க்க லக்ஸுரியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிலாம் திங்க் பண்ணிவிட்டு போயிருக்கேன். அப்படி நான் போகிற இடமெல்லாம் நேச்சுரல்ஸோட சைனேஜ் பார்த்தேன். நாம் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்பார்க்கு நான் வாக்கிங் போகிறப்ப தோணுச்சு. எனக்கு செகண்ட் டெலிவரி அப்போது ப்ளீடிங் ஜாஸ்தியானதுனால ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ வச்சு ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகிட்டேன். அப்போது மல்டி ஆர்கன் டிஸார்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம லைஃப் முடிஞ்சு போகிறத காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதனால் இனிமேல் இன்னும் நம்ம பழைய ஸ்பீடோடு ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற பேஷனோடு தான் நான் வெளியில் வந்தேன். சீக்கிரமாக நான் ரெக்கவரும் ஆகிட்டு அகைன் நான் ஐடி ஜாப் போனேன். ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டர் பிடிக்குங்கிறதுனால அப்பயும் நான் ஐடி ஜாப் தான் போனேன். ஒரு 6 months நான் போயிருப்பேன். அப்போ தான் நம்ம இன்ஸ்பயர் ஆன இந்த சலூன் நேச்சுரல்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நான் கால் பண்ணேன் நேச்சுரல்ஸ்க்கு. ரீசேல் சலூன்ஸ் 2ம் ஒரு நியூ லொக்கேஷனுக்கு கொடுத்தாங்க. நான் எதை பார்த்து அட்மையர் ஆனனோ, எப்போ நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னு எனக்கு ஸ்பார்க் வந்துச்சோ அதே சலூனை நான் வாங்கிடணுன்னு எனக்கு பிளான் பண்ணிவிட்டு வீட்டில் போய் சொன்னேன். என்னோடய ஃபாதர் இன்லாவும் இனிஷியல் அமௌண்ட் கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்புறம் எல்ஐசியில் நான் நிறைய அமௌண்ட் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் இந்த சலூன் நான் வாங்கினேன். சின்ன மெனிக்யூர் கூட நான் பண்ணினதில் எனக்கு எதுவுமே தெரியாது. பிஸ்னஸ் பண்ணுங்கிற பேஷன் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. பட் நான் சலூனுக்குள்ளே நுழையும் போது ஆப்ரேஷன்ஸ் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருந்தது. ஸ்டாக்கிங், இஆர்பி, ஸ்மைல் ப்ரொவைடு, டேக் கேர் பண்ணிக்கிறது, ட்ரைனிங்ஸ் எனக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. வித்தின் அ மந்தில் நான் இதெல்லாமே கேப்சர் பண்ணிவிட்டு என்னை அப்கிரேட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். மிஸ்டர் CK குமரவேல் சார் தான் எனக்கு பிஸ்னஸில் ரோல் மாடல். அவரை நான் மீட் பண்ணுற போதெல்லாம் நீ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமா
அப்படி சொல்லுவார். அந்த ட்ரஸ்ட்டுக்காக நம்ம இன்னும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த லவ் எனக்கு நேச்சுரல்ஸ் மேலே அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஏதாவது எனக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது நான் அப்போ திங்க் பண்ணுவேன், ஒரு மிரர் மாதிரி திங்க் பண்ணுவேன், இது சிகே குமரவேல் சார் இருந்தால் எப்படி டீல் பண்ணியிருப்பார். அவருக்கு நிறைய நடந்திருக்கும், இந்த பிராண்ட்லேருந்து வெளியில் போயிருப்பாங்க, நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். அது மாதிரி நமக்கு நடக்கும்போது நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக நான் இருந்திருக்கேன். அவங்க நேச்சுரல்ஸில் சேர்ந்த 6 வருஷங்கள்ல பேக் டு பேக் 5 ஊர்களில் 5 சலூன்களை திறந்தது தான். அது மட்டும் இல்லாம கொரோனா காலகட்டத்துல உலக சந்தையே ஸ்தம்பிச்சு போயிருந்த நேரத்துல கூட முறையான மேற்பார்வையோட பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிச்சு அவங்களோட 5 சலூன்களையும் முழு நேரமும் மக்களுக்காக திறந்து நேச்சுரல்ஸோட சேவைகள் தடைப்படாம பாத்துக்கிட்டாங்க. இவ்வளவு கடினமா உழைச்சி தமிழகத்துல பல இடங்கள்ல நேச்சுரல் சலூன்களை திறந்த சூரிய பிரபாவுக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கிறது அவரோட கணவர் சங்கர் தான். பணிச்சுமை காரணமா 20-25 நாட்கள் கூட குழந்தைகளை பார்த்துக்க முடியாம இருந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தவறா நினைக்காம தன் மனைவியோட உணர்வுக்கும் விருப்பத்துக்கும் மதிப்பு கொடுத்து சூரிய பிரபாவுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்காரு சங்கர். பிஸ்னஸ் பண்ணுறப்போ டைம் கம்மியாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம், வேலைக்கு போனால் ஃபுல் டைம் இருக்கணும் அப்படின்னு. பட் நான் பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் டைம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். மேரேஜுக்கு முன்னாடி சரி இப்போயும் சரி ஒரு ஃப்ரெண்டாக ஒரு வெல்விஷராக என்னோடய சிஸ்டர் தான் இருந்திருக்காங்க, சத்யபிரியா. நெக்ஸ்ட்டு அப்பா சொல்லணும், அவருக்கு கனவு வந்து 2 பொண்ணுங்களையும் பெரிய ஆள் ஆக்கணுங்கிறது மட்டும்தான். அந்த கனவை நான் நினைவாக்கணுங்கிறதுக்காகவே சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக அது அவருக்கு ஹாப்பினஸ் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் என்னை வந்து பிளைண்டாக நம்புவாங்க, நான் நல்லா பண்ணிடுவேன்னு பிளைண்டாக நம்புவாங்க. அதுக்கு வந்து நான் எங்கேயுமே அதை ஃபெயில் பண்ணிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு டைமும் ஹர்ட் பண்ணாமல் நிறைய நான் த்ரூ பண்ணி போயிட்டுருக்கேன். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபாதர் இல்லா வீட்டுக்கு வந்த மருமகள் வந்து பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா ஃபினான்சியலாக வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, யங் ஏஜில் பண்ண முடியாது. பட் அப்போது மாரல் சப்போர்ட், சின்ன சின்ன சப்போர்ட்ஸு அது எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. என்னோடய மதர் இன்லா சொல்லணும், என்னோடய பையனுக்கு 15 வயசாகுது, பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் கொலிச்சு விட்டதே கிடையாது. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா, நீ நல்லா வருவ, நீ பெரிய ஆள் நீ பூஸ்டப் பண்ணியே நீ பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்னோடய ஃபேமிலியில் இவ்வளோ சப்போர்ட்டிவ் ஹேண்ட்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸ்மைல் ப்ரொவைடர்ஸ் நேச்சுரல்ஸின் பேர் அங்கம். இங்க வேலை பார்க்குற அழகியல் நிபுணர்கள், அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிற ஊழியர்கள்னு நேச்சுரல்ஸ்ல வேலை பார்க்குற அத்தனை பேரையும் இங்க ஸ்மைல் ப்ரொவைடர்னு கூப்பிடுறாங்க. ஸ்மைல் ப்ரொவைடர்ஸ் இல்லனா நேச்சுரல்ஸை இவ்வளவு நல்லா கவனிச்சுக்க முடியாதுன்னு ரொம்பவே பெருமையா சொல்றாங்க சூரிய பிரபா. நான் என்னோட ஸ்மைல் ப்ரொவைடர்ஸ்க்கும் அந்த சலூன் மேனேஜர்ஸ்க்கும் தேங்க் பண்ணும் ஸ்பெஷலாக. பிகாஸ் எல்லா கேஷ் கவுண்டரில் என்னால் போய் உட்கார முடியாது. நான் இவ்வளோ தூரத்தில் இருந்து நான் இத்தனை சலூன் ஆப்ரேட் பண்ணுறேன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இல்லை. பெரிய ஆளாகணும், கார் வாங்கணும், எல்லாருக்கும் இருக்குது அதே ட்ரீம் தான். பட் எனக்கு சொந்த ஊரில் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க முன்னாடியும் நான் நல்லா இருக்கணும். பட் அதே சேம் டைம் என்னோடய நேச்சுரல்ஸோட சர்வீஸ் வந்து அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு தான் ரூரல் ஏரியாஸையும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சிகே சாரோட கனவு என்னென்னா 1000+ விமன் ஆண்டர்பிரினர், 50,000+ ஜாப்ஸ் அண்டு 3,000 சலூன்ஸ். இந்த ட்ரீமில் தான் நானும் சேர்ந்து பயணிக்கிறேன். இதனால் நிறைய பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால எனக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுறது. ஐடி ஊழியராக தன் பயணத்தை ஆரம்பிச்சு இப்போ ஒரு தொழில் முனைவோராக வெற்றிகரமாக வலம் வந்துகிட்டு இருக்க சூரிய பிரபா இன்னும் பல உச்சங்கள் தொட வாழ்த்துக்கள்.